அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சிங்கப்பூரில் இப்போ இருக்கிறேன். இந்த ஊரோட தனித்த சிறப்பு போக்குவரத்து ஒழுங்குகள். அதாவது கனெக்டிவிட்டி. ஒரு ஊரை தொடர்பு படுத்தி இருக்கணும் எல்லா பகுதிகளுக்கும் போகிறதுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி மெட்ரோ ரயில் தவிர மோனோ ரயில், அதை தவிர பஸ்ஸு, அதை தவிர தனியார் போக்குவரத்து. சின்ன சின்ன பகுதிகளுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்காக சைக்கிளுக்குன்னு தனியாக ஒரு ட்ராக்கு. இது இந்த ஊரில் இருக்கிற ஒரு தனித்த சிறப்பு. நம்ம ஊரில் சைக்கிள்னு சொன்னால் அது ஏழ்மையினுடைய அடையாளம்னு ஒரு பதிவு நம்முடைய மனதில் இருக்குது. அது உண்மை இல்லை. சைக்கிள் அப்படிங்கிறது நாட் த சிம்பிள் ஆஃப் பாவர்ட்டி, இட் இஸ் த சிம்பிள் ஆஃப் சிம்பிளிசிட்டி. சைக்கிள் சிம்பிளிசிட்டி, அதாவது எளிமையினுடைய அடையாளமே ஒழிய ஏழ்மையினுடைய அடையாளம் அல்ல. இந்த ஊரில் சைக்கிளுடைய பயன்பாடு அதிகம் இருக்குது. ஒரு வெளிநாட்டை நான் என்னவோ பாராட்டுறது, நோ ப்ராப்ளம், தேங்க்யூ. ஒரு வெளிநாட்டை நான் ஏதோ பாராட்டுறது பட்டிக்காட்டான் முட்டாய் கடையை பார்த்த மாதிரி அப்படின்னு, இன்னும் நான் பார்க்காத ஒன்றை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன்னு தயவுசெய்து நினச்சிடாதீங்க. எத்தனையோ நாடுகள் நானும் பார்த்துருக்குறேன். நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால், குறைந்தபட்ச சௌகரியங்களை எல்லா மக்களுக்கும் ஏற்படுத்தணும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். இந்த எண்ணத்தை எப்படி அடையிறது? எல்லாருக்கும் எல்லாம் வேணும். இப்போ பாருங்களேன், இங்கே வயதாயிட்டா ஒரு பெரிய பிரச்சனை, அவங்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறோம். பிள்ளைகளை விட்டுட்டு அவங்களால இருக்க முடியல, பேர குழந்தைகளை விட்டுட்டு இருக்க முடியல. கான்செப்ட் வைஸ் நம்ம சொல்கிற சீனியர் சிட்டிசன், முதியோர் இல்லம் அப்படிங்கிறது சரிதான். ஆனால் பாசம், பேர பிள்ளைகளை பார்க்கணும், ஒரு பயம், மரண பயம். அப்போது முதியோர்கள் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி வீடுகளில் என்ன சௌகரியம்னு கேட்டால், கணவனும் மனைவியும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா கூட முதியோர்கள் கீழே இறங்கி இது மாதிரி காத்தாட உலாவலாம். இது எவ்வளோ அருமையான கான்செப்ட் பாருங்க. அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கிறதெல்லாம் இன்டர்லிங்காக இருக்காங்க. அவங்க பாதுகாக்கப்படுறாங்க, அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. இந்த மாதிரி இடங்களில் திருட்டு பயம் கிடையாது. அப்புறம் முதியோர்கள் நடந்து போகிற போது ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை கிடையாது. வீட்லேயே இருக்கலாம், வேணுங்கிற போது வெளியே வரலாம், பிள்ளைகளோடையும் இருக்கலாம், ஆனால் பிள்ளைகளுக்கு தொந்தரவு பண்ணாமலும் இருக்கலாம். இதெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா? முதியோர்கள் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு இடத்துக்கு ஜிம்முக்கு போகணும் அப்படின்னா யார் அனுப்புவா? இன்றைக்கெல்லாம் இங்கே இருக்கிறவங்க பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சாயங்காலம் 5 மணி ஆகிட்டா எத்தனை விதமான ஏஜில் இருக்கிறவங்க, குழந்தைங்க, பெரியவங்க, நடுத்தர வயது, அவங்கவுங்களுக்கு தகுந்த ப்ளே ஸ்பேஸ் இருக்குது, விளையாடுற இடம் இருக்குது. முதியோர்களுக்கு சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்கிறதுக்கு இடம் இருக்குது, அவங்க உட்காந்து பேசுகிறதுக்கு இடம் இருக்குது. ஒன்றுமே இல்லை, குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கைக்கு பணம் மட்டும் அவசியம் இல்லை, சில வசதிகள் அவசியப்படுது, புரியுதா? அதை பற்றி இங்கே யோசிச்சுருக்காங்க. இது மாதிரி நம்ம ஊரில் இல்லை, 1 இருக்குது 2 இருக்குப்பா. பணக்காரன் வசதி குழிக்கிறான்ப்பா, அங்கெல்லாம் பெரிய அப்படியே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு எல்லாம் பெருசாக வரும். எல்லாருக்கும் வேணும்ப்பா. என்ன என் ஆசை தப்பா? நீ என்னத்துக்கு சிங்கப்பூர் போனேன்னு கேட்குறீங்களா? எனக்கு மலேசியாவுக்கு தான் அழைப்பு, ராஜராஜ சோழரை பற்றி பேசு அப்படின்னு. அப்புறம் யோசித்தேன், எனக்கு சிங்கப்பூரில் சில பேரை பார்க்கணும் அப்படின்னு. இங்கே நான் ஒரு குடும்பத்தோடு இங்கே தங்கியிருக்கேன். குடும்பத்தோடனா நான் பெறா மகன் செந்தில் அப்படிங்கிறது என்னுடைய பிள்ளை மாதிரி.
பிள்ளை தான். அவருடைய பிள்ளைகள் என்னுடைய பேர குழந்தைங்க மாதிரி, அவருடைய மனைவி புவனா என்னுடைய மருமகள் மாதிரி. அந்த ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தில் எனக்கு ஒரு வாரம் நல்ல மனம் விட்டு கவலைப்படாமல், எனக்கு தமிழ்நாட்டோட பல விஷயங்கள் இப்போ பிடிக்கலை. நடக்கிற எதுவுமே சந்தோஷமாக இல்லை. சந்தோஷமாக இருக்கும் இல்லை, நியாயமாக இல்லை. நீதி நேர்மை இதெல்லாமே காணாமல் போயிடுச்சு. வயசாக அதை எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு உடல் பலமும் மனபலமும் இருக்காது. அது என்ன தான் சொல்லலாம், நம்ம சாகிற வரைக்கும் போராடுற அந்த க்ஷத்ரிய குணம் எனக்கு இல்லை. அதனால் நான் என்ன யோசிக்கிறேன், ரொம்ப மனசு நம்மளால் இங்கே இருக்க முடியல, எங்கேயாவது போய் ஒரு வாரம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு இங்கே என்னுடைய பிள்ளைகள் இவங்கெல்லாம், அதனால் இங்கே உக்காந்தேன். இவங்க அது இருக்கிற இது வரைக்கும் நான் வருவேன் நிகழ்ச்சிக்கு, நேராக மேடைக்கு போவேன், பேசுவேன், ஹோட்டலில் தங்குவேன், சரியாலும் ஓடி போயிடுவேன். ஆனால் இந்த மாதிரி நான் ஒரு மன அமைதியை தேடி உட்காந்த போது தான் இந்த ஊரில் எல்லாருடைய சின்ன சின்ன வசதிகளை பற்றியும் கவலைப்பட்டிருக்கிறாங்க. என்ன மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு தனி இடம் இருக்குது, வாக்கிங் போகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நாய்களுக்குன்னு சில வசதி வேண்டியிருக்கு, அது கூட இங்கே கவனிக்கப்பட்டிருக்கிறது. கீழ் இடம்லாம் கார் பார்க்கிங்னு அடைச்சிக்காமல் மூச்சு முட்டாமல் நல்ல ஓப்பன் ஸ்பேஸாக எவ்வளோ யோசிச்சிருக்காங்க தெரியுங்களா? அதெல்லாம் பார்க்குற போது நம்ம சுதந்திரம் ஆகிட்டோம், இன்னும் நமக்கு சுதந்திரம் முழுசாக வந்ததாக எனக்கு தெரியல. நம்ம ஏதோ ஒரு சர்வாதிகாரத்துக்குள்ளே தான் எப்போவுமே சிக்கியிருக்கிறோம், நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறோம். இதெல்லாம் தோணுது. சரி, வயசானா அப்படி தானே தோணும், என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் என்னோட இந்திய மக்களுக்கு வரணும். சரியாக சொன்னால் பாரதி தமிழச்சியை விட ஒரு அழகான பெண்ணை பார்த்தா எனக்கு ஏற்றுக்க முடியலம்பார். விவேகானந்தர் ஒரு கட்டிலில் படுக்க சொன்ன போது, இந்தியனுக்கு சராசரி இந்தியனுக்கு இது கிடைக்காத போது என்னால் இதில் தூங்க முடியலேம்பார் அமெரிக்காவில். உடனே நீ உன்னை பாரதி விவேகானந்தரோட கம்பேர் பண்ணிக்கிறியான்னு கமெண்ட்டில் போடுவீங்க. இந்த வயிற்றுச்சல் பிடிச்ச கோஷ்டி ஒன்று இருக்குது, அதுக்கு வேறு வேலையே கிடையாது. எனக்கு கண்ணீர் இருக்குது, எனக்கு சோகம் இருக்குது, எனக்கு அழுகை இருக்குது. என்னுடைய இந்தியனுக்கு, சக இந்தியனுக்கு இதெல்லாம் கிடைக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஊர் கோயில் கோபுரங்களில் உயரமாக கட்டுவாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். என்ன விசேஷம் தெரியுமா? மனுஷன் தலைக்குனிவு நீங்கி தலை நிமிர்ந்து நடக்கணும். எப்படி தலை குனிவு அவனுக்கு போய் தலை நிமிர்ந்து நடக்கணும். இப்போ எல்லோரும் ஃபோன் பார்த்துக்கிட்டே தலை குனிஞ்சு போயிட்டாங்க. ஃபோனை பார்த்தா இன்னும் தலைக்குனிவு அதிகமாகுது. ஆனால் நம்முடைய கோயில் கோபுரங்களே நிமிர்ந்து பாரு, வானத்தை பாரு, ஆகாசத்துக்கு ஏணி வச்ச மாதிரி, ஆகாசத்துக்கு ஏணி வச்ச மாதிரி உயர்வாக இருக்கணும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், ஆண்டவன் இருக்கிற இல்லம் எப்படி உயர்வாக இருக்கோ அப்படி மனுஷன் இருக்கிற இல்லமும் உயரமாக இருக்கணும், உயரமாக இருக்கணும், உயரமாக இருக்கணும். சிங்கப்பூரில் நான் ரொம்ப வியக்கிற ஒன்று அவர்களுடைய கல்வி முறை. வெறும் புத்தக புழுக்களாக பிள்ளைகளை உருவாக்காம அவர்களை உலக அறிவு உடையவர்களாக, ப்ராக்டிக்கல் நாலெட்ஜ், அதாவது ஒரு செய்தியை பற்றி ஆழமாக அவங்களே தேடி நிறைய செய்திகளை சேகரித்தவர்களாக உருவாக்குறாங்க. கல்வி முறையை பற்றி நீ எப்படி தெரிஞ்சுட்டு வந்தேன்னு நீங்கள் கேட்கலாம். நான் தங்கியிருந்த செந்திலுடைய சின்ன மகன் திவாகர்னு பேர், பேசும்போது பார்த்தா அந்த வயது அந்த ஸ்டாண்டர்டு படிக்கிற பல பிள்ளைகளை விட அவர்களுடைய அறிவு சேகரிப்பு, தெரிந்து வைத்திருக்கிற அப்ளைடு நாலெட்ஜ், அதை பார்க்கும்போது அவர்களுடைய கல்வி எப்படி மனிதனுக்கு அன்றாட வாழ்வில் பயன்படக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. இன்னொரு விஷயம், பிள்ளைகளை வளர்க்கிற போது 18 வயதான ஆண்கள் கண்டிப்பாக மாணவர்கள் அவர்கள் இராணுவ பயிற்சி பெற வேண்டும்படி அந்த நாடு கட்டாயமாக வைத்திருக்கிறது. அது ஒரு நல்ல பழக்கம். டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுகிற அந்த மாணவர்களுக்கான நெறிமுறை இளைஞர்களுக்கு உண்மையிலேயே அந்த பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய இயல்பு வேறு மாதிரி இருக்குது. திரும்பி வரும்போது அவர்களுடைய பிஹேவியர் கண்டிப்பாக மாறி இருக்கு. செதுக்குகிறார்கள் அந்த மாணவர்களை நாட்டுக்கு உரியவர்களாக, வீரர்களாக,
அந்த இளைஞர்களை அவங்க செதுக்குகிறார்கள். இது ரொம்ப முக்கியம். காலையில் நேரத்தில் பள்ளிகள் தொடங்குகிறது, அது 7 மணிக்குள்ள தொடங்கியாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இவைகளெல்லாம் நாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள். குறிப்பாக அந்த இராணுவ பயிற்சி என்பது ஒரு மனிதனுக்கு, ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிற குடிமகனுக்கு அவசியமான ஒன்று என்று நான் நினைக்கிறேன்.